எல்லாருக்கும் முன்னுக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து 2020 வந்ததுலேருந்து நான் எந்த ஹெட்ஃபோனும் அன்பாக்ஸ் பண்ணவே இல்லைன்னு எல்லாருமே கேட்டுருந்தீங்க. அதனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து யூபன் பிராண்டோட ஒரே ஒரு நெக் பேண்ட் வித் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வயர்ட் ஹெட்ஃபோன் வந்து அன்பாக்சிங், அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக நம்ம சேனலில் வந்து பல தரப்பான நெக் பேண்ட் வந்து ப்ளூடூத் ஹெட்செட்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து யூபன் பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வித்தியாசமான ஒரு ஹெட்செட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் ப்ரைஸில் இருக்கிற எல்லாராலுமே வாங்கக்கூடிய ப்ரைஸ் தான். ப்ரைஸ் ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன், எல்லோரும் கேட்டுகிட்டு இருப்பீங்க. 399 ரூபா தான் இதோட ப்ரைஸ் வரும். அதனால் வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்கள். இது என்ன ஒர்த் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இது டெப்த்தான ரிவ்யூ வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்டே டியூன் வித் அவர் வீடியோ. அது மட்டும் இல்லாமல் சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் பண்ணுறாங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஹிட் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆக்கம்னால வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலாக இந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ண நேரம் வந்துருச்சு. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து யூபன் ப்ராடக்டோட இன்னொரு லேட்டஸ்ட் மாடல் தான். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து விங்கைஜாய்ன்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்டோட பேர் வச்சுருக்காங்க. இது எப்படி உச்சரிப்புன்னு எனக்கு தெரியல, நீங்கள் எப்படி வேணும் உச்சரிச்சிங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து ரொம்ப லாயல் லுக்காக கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா வந்து பல இது கொடுத்துருக்காங்க. 3.5 அது மாதிரி நாய்ஸ் ரிடக்ஷன், அது மாதிரி எக்ஸட்ரா எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களோட சின்ன ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து QR இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வாங்கினீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பாருங்கள். பேக்கில் ஸ்பெசிஃபிகேஷன், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபாலோன்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கீழே முக்கியமாக நீங்கள் பார்க்கணும், இதோட MRP வந்து 599 ரூபா போட்டுருக்காங்க. ஆனால் இது ஆக்சுவல் வேலை பார்த்தீங்கன்னா 399 ரூபா தான் வரும். வாங்க இப்போ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி நேரம் வந்துருச்சு. பாக்ஸ் நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா என்ன உள்ளார இன்னும் கொஞ்சம் ஏதோ இருக்கிற மாதிரி. ஓகே, பவுச்சில் வச்சு கொடுத்துருக்காங்க, ஒயிட் கலர் பவுச்சில். இதில் பார்த்தீங்கன்னா வந்து விங்ஜாய்ன்னு சொல்லிட்டு அந்த பிராண்ட் பேர் கொடுத்துருக்காங்க. ஜிப் கவர். இப்போ நம்ம இது வந்து ஓப்பன் பண்ணலாம். லேட்டராக கூட உங்களுக்கு தேவைப்படும். சரி, வெளியே வா, உன்னை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆவலாக இருக்கேன். வெளியே வா. ஓகே, ஃபைனலாக வந்துடுச்சு. இப்போ இந்த நெக் பேண்டை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா டோட்டலி வந்து பிளாக் கலரில், அது மட்டும் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் என்றைக்குமே எல்லாருக்குமே வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு லெஃப்ட்டுக்கு லெஃப்ட் யூஸ் பண்ணுங்கள், ரைட்டுக்கு ரைட் பேர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சவுண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் ஈக்குவலாக கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒயர் கம்மியாக இருக்குது. இன்னொரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் மாதிரி தான். மேக்னெட்டிக்லாம் இல்லை, நம்ம ஒயர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து இழுக்கும் போது நான் வந்து காட்டுறேன். இப்போ இதோட 3.5 வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆடியோ ஜாக் பார்த்திங்கன்னா வந்து கோல்டன் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. கோல்டன் கோட்டிங் வழக்கமாக வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கீழே வந்து மைக் இருக்குது. சிங்கிள் பட்டன் தான் வருது. அதுலேயும் பார்த்திங்கன்னா பிராண்ட் லோகோ கொடுத்துருக்காங்க. டபுள் பட்டன் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், நெக்ஸ்ட் பட்டன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம வழக்கமாக பண்ணுற எக்ஸ்ட்ரீமான டெஸ்ட்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கீழே ஒரு த்ரெட் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக பில்ட் குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது, நான் இழுத்து பார்த்ததுக்கு. ஆனால் இதில் மேலே உள்ள இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து பண்ணுறதால டே டு டே லைஃப்பில் வந்து அது எந்த ப்ராப்ளம் வராது. இப்போ நம்ம வந்து இதோட மியூசிக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்களே பாருங்கள் இது மியூசிக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட மியூசிக் குவாலிட்டி உங்களால் கேட்க முடியும். சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குங்க. இப்போ நான் வந்து என்னோட உண்மையான இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதோட மைக் குவாலிட்டி நம்ம கண்டிப்பாக பேசணும். இப்போ பாருங்கள் எடிசன், கேட்குதா? ஒரே ஒரு ஆடியோ டெஸ்ட் பண்ணுறேன், கேட்குதா? நல்லா சத்தமாக பேசு. சரி, ஓகே, ரொம்ப தேங்க்ஸ், பாய். இப்போ ஆடியோ குவாலிட்டி பார்த்தாச்சு. இது நார்மலாக வந்து நம்ம வேர் பண்ணும்போது இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா காட்டுறதுக்காக நான் பார்க்குறேன். இப்போ நான் வந்து கொஞ்சம் லெஃப்ட்டுக்கு அதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து இழுத்தா போதும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா காதில் மாட்டுறேன். எப்படி இருக்குது இதோட பில்ட் குவாலிட்டின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பார்த்துங்க. காதில் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுது, எந்த லூஸ் அதெல்லாம் இல்லை. நம்ம காதில் மாட்டும் போது கரெக்டாக ஃபிக்ஸாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இப்போ முழுக்க பார்த்திங்கன்னா வந்து நெக் பேண்ட் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான நான் பாட்டு கேட்குறேன். ஏன்னா இதில் வந்து மிட்ஸ்லேருந்து பேஸ் வரைக்கும் எல்லாமே எனக்கு வந்து ப்ராப்பராக இருக்கிறதால இந்த ஹெட்செட்டில் என்னால் ப்ராப்பராக வந்து ரிசல்ட் பண்ண முடியும். இது வரைக்கும் உள்ள ப்ராசஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்குது. கூட வந்து பாட்டும் வந்து செம்மையாக இருக்குது, நீங்களும் கேட்டு பாருங்கள். இப்போ நான் சொல்லப்போனால் இதோட குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இந்த பாட்டு வந்து முழுமையாக நான் வந்து ஃபுல்லாக நான் கேட்டுட்டேன்.
இதோட பேஸ் குவாலிட்டி அது மாதிரி எல்லாமே குவாலிட்டி வந்து பக்காவாக ஏ கிரேட் என்னால் வந்து சொல்ல முடியும். 399 ரூபாய்க்கு இந்த லெவலுக்கு வர்றது சான்ஸே இல்லை. இப்போ ஃபைனலாக இதோட ஃபுல்லாக வந்து டெப்த்தான நம்ம ரிவ்யூ நம்ம பார்த்துருப்போம். இதோட பேஸ் அது மட்டும் இல்லாமல் இது குவாலிட்டி எல்லாமே முக்கியமான விஷயம் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் தான். நீங்கள் மழை தண்ணி பட்டாலும் ஒன்றுமே உங்களுக்கு ஆகாது. நான் லாஸ்ட்டில் சொல்கிறதுக்கு மன்னிச்சிங்க, ஏன்னா பிஃபோராக சொல்லியிருக்கணும். அதனால் சரி வாங்க இதோட ஃபைனலாக இது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இது எப்படி வாங்க சொல்லிட்டு இப்போ பேசலாம். இந்த நெக் பேண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஏன்னா நார்மலாக வந்து நம்ம இன்றைக்கும் ப்ளூடூத் ஹெட்செட் யூஸ் பண்ணுறதுக்கும் ஒயர்டு ஹெட்செட் யூஸ் பண்ணுறதுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது. என்னென்னா வந்து ப்ளூடூத் ஹெட்செட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து 1 செகண்ட் வந்து நம்ம வீடியோ பார்க்கும்போது அதோட சவுண்ட் எஃபெக்ட் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் வீடியோவில். ஆனால் இந்த ப்ராடக்ட் பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் நெக் பேண்ட் ஆகிடுச்சு கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒயர்டு ஹெட்செட்டில் வந்து என்னென்ன மாதிரிலாம் குவாலிட்டி நீங்கள் எதிர்பார்ப்பீங்களோ அது எல்லாமே வந்து இந்த நெக் பேண்டில் இருக்குது. ஹியூஜ் தம்ஸ் அப் சொல்லலாம் யூபர்னு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூபர்ன்லேயே பார்த்தீங்கன்னா வேறு அவங்களோட பிராண்ட் பேரை வந்து வெளிக்கொண்ட அளவுக்கு இது பிராண்ட் ஒர்த்தாக வந்து செஞ்சுருக்காங்க. அதனால் ஹோப் இந்த ப்ராடக்ட் ஒர்த்துலேன்னு கேட்டிங்கன்னா ஒர்த்துன்னு சொல்லுவேன். ப்ரோஸ்ன்னு சொல்ல போனால் இதோட பில்ட் குவாலிட்டி, கான்ஸ்ன்னு சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று வர பார்த்தீங்கன்னா வந்து இது பார்த்தீங்கன்னா தலைக்கு வைக்கிற பேண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கழுத்தில் வந்து இப்படி மாட்டும் போது பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் வந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு என்னோட அந்த சின்ன கான்ஸ் தவிர 399 ரூபாய்க்கு இது வேல்யூ தான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். அதனால் லிமிடெட் ஸ்டாக் தான். இதோட அஃபிஷியல் பெஸ்ட் பை லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக வாங்க மறந்துடாதீங்க. அதனால் மிட்ஸு பேஸ் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அதனால் ஹோப் இந்த ரிவ்யூ பற்றி உள்ள உங்கள் கருத்து ஃபீட்பேக்ஸ் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ் பண்ண மாதிரி. இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ண மாதிரி. இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன்ஸ் பண்ணுறாங்க. அப்கமிங் இது மாதிரி வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம்லாம் ஃபாலோ பண்ணலன்னா எல்லா லிங்கும் கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க. அன்டில் சைனிங் ஆஃப் முகமது. பாய்.